ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஊனுனா உணவு உடலுக்கும் உயிருக்கும். இன்றைக்கி நம்ம வெஜ் நூடுல்ஸ் மோமோஸும் மோமோஸ் சட்னியும் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மோமோஸ் சட்னி பண்ணுறதுக்கு டொமேட்டோஸை பிளான்ச் பண்ண போகிறோம். அதுக்கு கொதிக்கிற தண்ணியில் டொமேட்டோஸை ஸ்லிட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே 4 காஞ்ச மிளகாவையும் சேர்த்து கொதிக்க விடுங்க. மூணு நிமிஷம் கழித்து தக்காளியும் மிளகாயும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளியை தோல் உரிச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 3 பல்லு பூண்டு, தோல் உரித்த தக்காளியும் மிளகாயும் சேர்த்துக்கோங்க. இது வதங்கின அப்புறம் தேவையான அளவு உப்பும் 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிட்டிங்கன்னா மோமோஸ் சட்னி ரெடி. இப்போது மோமோஸ் பண்ணுறதுக்கு 1.5 கப் மைதா, தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் லேசாக மேலே எண்ணெய் தடவி 15 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ மோமோஸ்குள்ளே வைக்கிறதுக்கு வெஜ் நூடுல்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு வாணலியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கின அப்புறம் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் துருவி வச்ச கேரட்டையும் வேக வச்ச பட்டாணியும் ஆட் பண்ணிக்கோங்க. கேரட்டும் பட்டாணியும் வதங்கின அப்புறம் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் வினிகர், தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ காரத்துக்கு ஏற்ப பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. பிளெயின் நூடுல்ஸை ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம். அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். இந்த கலவை நூடுல்ஸோட நல்லா சேர்ற வரைக்கும் கலந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ மூடி வச்சுருந்த மாவை கொஞ்சமாக பிசைஞ்சிக்கிட்டு சின்ன உருண்டைகளை உருட்டிக்கோங்க. இப்போ பூரிக்கு பரத்துற மாதிரி நல்லா பரத்திக்கோங்க. நம்ம செஞ்சு வச்சுருந்த நூடுல்ஸ் கலவையை நடுவில் வச்சு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க.
1.5 கப் மைதாக்கு எங்களுக்கு 7 மோமோஸ் வந்தது. உங்களுக்கு தேவையான அளவு மாவு சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச மோமோஸை இட்லி பாத்திரத்தில் 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. நாங்கள் இந்த மோமோஸ்க்கு நூடுல்ஸை ஸ்டஃப் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா பன்னீர், மஷ்ரூம், சிக்கன் கூட வச்சுக்கலாம். இதோ சுட சுட நம்ம மோமோஸ் ரெடிங்க. அரைச்சி வச்ச சட்னியோட இதை சர்வ் பண்ணிங்கன்னா ஒன்று கூட மிஞ்சாது. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். வீடியோ பார்த்ததற்கு நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.